லாபம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இன்று நம்முடைய தியானத்துக்காக யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32 29வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். பிரைஸ் காட். இந்த வசனத்திலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு, இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லேலூயா. அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் என்று சொன்னாலே, அவனவன் தன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு சரியா என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. வசனத்தில் பாருங்க, நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கிறதினால். ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாயிருக்கிறார்கள். சகோதரன் சகோதரனுக்கு எதிராக இருக்கிறான், தகப்பன் மகனுக்கு எதிராக இருக்கிறான். இருக்க காரணம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படி இருக்கின்றபடினாலே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஸ்தோத்திர, தகப்பன் மகனுக்கு விரோதமாக, சகோதரன் சகோதரனுக்கு விரோதமாக இருந்தால் அங்கே எப்படி ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு தகுதி, ஒரு பாத்திரம் தேவையா இருக்கிறது. ஒரு அழுக்கான பாத்திரத்திலே நாம் பாலை விடுவதில்லை. ஒரு அழுக்கான பாத்திரத்திலே யாராவது வந்தால் அவருக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி நாம் கொடுப்பதில்லை. ஸோ ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ஒன்றை விடுவதற்கு முன்பாக அதற்கு ஒரு கிளீன்னஸ், ஒரு சுத்தத்தை எதிர்பார்க்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். தேவன் தமது ஜனத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாயிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கிறார்கள். அங்கே மாம்சத்தின் கிரியை இருக்கிறது. ஆகையினாலே மோசே ஜனங்களை பார்த்து, நீங்க விரோதமாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியல. ஆகையினாலே நீங்கள் இந்த விரோதமாக இருப்பதை விட்டுவிட வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுவீர்கள் என்றால் டபுள் பிளஸிங், உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். கர்த்தர் உங்கள் மேல ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு, ஊற்றுவார். இன்றைக்கு என்று சொல்லும் போது ஒவ்வொருவரும் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தருணத்தை ஸ்பெசிபிக்காக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, இன்றைக்கு
கர்த்தருக்கு உங்களை என்ன செய்யுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான், அல்லது அர்ப்பணித்த நாள் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நாளும் நமக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகக்கூடிய நாளும் ஆரம்ப நாள். அல்லேலூயா. The consecration, the day of consecration is the beginning day of God's blessings upon us. Also தேவன் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாகிற நாளும் அதுதான். ஆகையால்தான் நீங்கள் அவனவனுக்கு விரோதமாய் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தார்கள். அவர்கள் மீட்கப்பட்ட மக்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. பவுலை பாருங்கள், அவர் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட போதே முற்றிலுமாய் தன்னை தேவனுக்கு என்ன செய்தாரே? நீங்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தேவனே நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. ஓ லார்ட், வாட் ஷால் ஐ டு ஃபார் யூ? உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கல. அவர் சொன்னாரு, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். உமக்காக நான் ஏதோ செய்ய ஒப்பு, அப்படி இல்ல. வாட் வில் யூ ஹேவ் மீ டு டு? நான் செய்ய, அந்த வசனத்துக்குள் 9:6 கூட நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று அது ஒரு சரண்டர் லைஃபை காட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. The day of the consecration to God is not one day action. ரட்சிக்கப்பட்ட நாள்ல அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நாள் ஆக்ஷன் அல்ல. But it must be renewed. It shall be in active every day. என்றைக்கோ ஒரு நாள் லைசன்ஸ் எடுத்தோம், 5 வருஷத்துல அது ஓடி முடிஞ்சிடும். லைசன்ஸ் டெட் ஆயிடுச்சு. அப்படி அது it must be renewed every day. It must be active in every day. ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு நாள் ஆக்ஷன் அல்ல. ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் உண்டாகிற உணர்ச்சி வசப்பட்ட நாளில் செய்யும் ஒரு செயல் அல்ல. It must be continued in our life. It must be active in every day in our life. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தல் தேவையா இருக்கிறது. அன்பின் கர்த்தாவே, உம்முடைய சமூகம் அற்புதமானது. அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் தாரும். உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். கேட்ட யாவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.